ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியை வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்லேயே பார்த்தாச்சு. ஸோ அந்த படத்துக்கான ஃபுல் ரிவ்யூவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாய்லர்ஸ் அண்ட் எத்திக்ஸ் இருக்கும். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவி பார்த்தவங்க மட்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அப்படியே இந்த படத்துக்கு வந்தால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி காமிச்ச டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் மூவிஸ் மாதிரி இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாகவும் நிறைய ஆக்ஷன் அண்ட் ஸ்டண்ட்ஸ் கொண்ட ரொம்ப ஃபீல் குட்டான மூவியாக இருக்கும். நீங்கள் ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்த்துருங்க. ஏன்னா இந்த படத்தில் நிறைய கூஸ் பம்பான சீன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த படத்துக்குள்ளே அப்படி பாசிட்டிவாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சொல்லப்போனால் இந்த படத்தோட பாசிட்டிவே ஸ்பைடர்மேன் தான். ஏன்னா ஸ்பைடர்மேனுக்கு எப்படி ஃபுல் பவர் கிடச்சிச்சு, எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டன்ட் சீன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. ஸ்பைடர்மேன் விசஸ் ஹல்க் ஃபைட்டும் சரி, கிளைமேக்ஸில் காமிச்ச ஃபைட்டும் சரி ரொம்ப மாசாக இருந்திருக்கும். ஹல்கை பற்றி பேசும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த படத்தோட பாசிட்டிவும் ஹல்க்கு தான், நெகட்டிவும் ஹல்க்கு தான். இப்போ பாசிட்டிவ் பக்கம் மட்டும் பார்ப்போம். ஏன்னா ஒரு கட்டத்தில் ஜீன் கிரே வந்து ஹல்கை கண்ட்ரோல் பண்ணதை விட்டதுக்கு அப்புறமும் ப்ரூஸ் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாமல் ஹல்கை வந்து வெளியே கொண்டு வந்திருப்பாப்புல. அது பார்க்கவே மாசாக இருக்கும். இதுக்கு முன்னாடி காமிச்ச ஹல்க் ஃபைட் மாதிரியே இருந்திருக்கும். இன்னொரு மிக முக்கியமான பாசிட்டிவ்னா அது பனிஷர் தான். பனிஷர் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் பண்ண காரியத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. அதை தவிர்த்து இவங்க ரெண்டு பேருமே அப்பப்போ சண்டை போட்டிருப்பாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் இருந்துச்சு. அது பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்பைடர்மேனோட கேரக்டரை நல்லாவே டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதை விட முக்கியமாக எம்ஜேக்கும் சரி, பீட்டர் பார்க்கரோட ஃப்ரெண்டான நெட்டும் சரி, அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப கூஸ் பம்பாக இருந்திருக்கும். அதாவது என்னதான் லவ்வரே மறந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காது அப்படிங்கிறத நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நெட் வந்து ஸ்பைடர்மேன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி அதை பனிஷர் யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேனோட லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதும் சரி, போஸ்ட் கிரெடிட் சீனில் வச்சதும் சரி ரொம்ப ஃபன்னாக இருந்திருக்கும். இன்னுமே நம்ம எம்ஜேவை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரை வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி காமிச்ச மூவிஸை விட எம்ஜேவோட கேரக்டரை இந்த படத்தில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதுவும் பீட்டர் பார்க்கரும் எம்ஜேவும் இருக்கிற சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லாவே இருக்கும். கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டாக நடிச்சு கொடுத்துருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஸ்பைடர்மேனுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப பவர்ஃபுல்லான வில்லியாக ஜீன் கிரேவை காமிச்சிருப்பாங்க. அது வேற யாரோட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வர நம்ம மேக்ஸ் தான். இன்னும் சொல்ல போனால் பெட்டர் கால் சால் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேச்சோ யாரு அப்படின்னு. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்கார்பியன் தான். இப்போ அப்படியே இந்த படத்தோட நெகட்டிவ் சைடு வந்துடுவோம். நெகட்டிவ் சைடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி தான். ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியாக தான் போகும். நிறைய வில்லன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த படத்தில் வச்சுருக்காங்கன்னே தெரியல. அதுவும் முக்கியமாக ஸ்கார்பியன் வந்து ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங்கில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக 2 ஃபைட்டில் முடிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஹல்க்கு இந்த படத்தில் காமிச்சது ப்ளஸ் தான். இருந்தாலும் ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான கேரக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 5 கேரக்டர்ஸ் தான். அதுக்கு மேலே எந்த கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயுமே காமிக்கல. இன்னும் சொல்லப்போனால் காமிச்ச கேரக்டர்ஸையுமே கதைக்கு பெருசாக எடுத்துகிட்டு போல. ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல. அதே மாதிரி நீங்கள் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மூவி பார்த்துட்டு அதோட எக்ஸ்பெக்டேஷன்லேயே வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆவரேஜாக தான் ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த படத்தில் போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து எதிர்பார்த்து உட்காந்துருந்தா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த படத்தில் அதிகமாலாம் நெகட்டிவ்ஸ் இல்லை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு ஏற்ற மாதிரியே பக்காவாக எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் போய் தேட்டர்லேயே பார்த்துருங்க. என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு 9.2. உங்களோட ரேட்டிங்கை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.